இப்பெல்லாம் ஒழுங்கா ஜெபிக்கிற பொண்ணு, ஒழுங்கா ஆண்டவரை தேடுற பொண்ணு, கர்த்தருக்கு பயந்த பையன், வீட்டுக்கு அடங்குற பையனெல்லாம் காமிச்சா நிறைய பேர் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னு கேட்டா உலகமே தெரியல பாஸ்டர். இப்போ உலகம் தெரியும்னா அவன் என்ன பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? உலகமே தெரியலையா பையனுக்கு? சொல்றாங்க பிள்ளைங்க, கொஞ்சம் கூட பயம் இல்லாம சொல்றாங்க, உலகமே தெரியல பாஸ்டர், ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காரு பாஸ்டர். அப்ப இவன் இன்னசென்ட்டா இருக்க கூடாது, பாவியா இருந்தா சிறந்த புருஷன். என்னங்க இது இன்னைக்கு உலகம்? இந்த பிள்ளை ரொம்ப கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைப்பா, அப்பா அம்மாவுக்கு நல்லா கீழ்ப்படிவா, நாங்க பார்த்த வரைக்கும் ஒழுக்கமான பிள்ளை, ஜெபிக்கிற பிள்ளைப்பா, காதலே ஏற மாட்டேங்குது. ஊர் சுத்துவாளா, 4-5 தப்பு தண்டவாளம் பண்ணியிருக்காளா, அவதான் இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப ஹை வேல்யூ. இன்னைக்கு உலகம் அப்படி மாறிடுச்சுங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸே வேற மாதிரி மாறிடுச்சு. பசங்களும் அப்படிதான் இருக்கானுங்க, பிள்ளைங்களும் அப்படிதான் இருக்காங்க. எதை நேசிக்கிறாங்க நினைக்கிறீங்க? பரிசுத்தத்தையா? பாவத்தை நேசிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? தான் தேடுகிற பெண்ணோ பையனோ ஏற்கனவே பாவத்தை ருசித்தவனாக இருந்தாதான் தங்க பாவத்தை தொடர்ந்து நடத்த முடியும். அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு சொசைட்டி.